நீங்கள் தூர்தர்ஷனில் நடிக்கிறதுக்கு வரீங்களா அப்படின்னாரு. அப்போ எனக்கு தூர்தர்ஷனில் ஒன்றும் தெரியாது. தூர்தர்ஷன்னா என்ன சார் அப்படின்னு. தூர்தர்ஷனா டிவிங்க அப்படின்னாரு. நான் வந்து விநாயகா ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரூப்பில் சும்மா ஒரு 4 மணி வேட்டியை கட்டிட்டு பின்பக்கம் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு நாங்கள் பாட்டு உள்ளுக்குள்ள பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். நான் உடனே அந்த டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் ஒரு ட்ராமாவே வந்து அது வந்து 2 மியூசிஷியன்ஸை பற்றி ஒரு கதை. இந்த மாதிரி நீ கர்நாடிக் மியூசிக் தான் வசதின்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்கிறிய, என்ன மாதிரி பண்ணால் தான் நான் வந்து நிறைய காசு சம்பாதிக்க முடியும். இதில் எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்தது. எனக்கு பரிசு கொடுத்தது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆகஸ்ட் 15, 1975 தூர்தர்ஷன் தொடங்குது. 41 பேர் ஆடிஷனில் போனோம். நான் ஒத்தந்தான் ஆடிஷன் ஆகியிருக்கேன். இன்றைக்கி கூட நீங்கள் தூர்தர்ஷன் ரெக்கார்டில் போய் பார்த்துக்கலாம். கச்சேரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோபி சார் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்து பயணம் செய்கிறாங்க. அவருடைய இன்னொரு பன்முகம் நான் சொல்லியிருந்தாலே, அவர் இன்னொரு முகத்தை பற்றி நம்ம பேசுவோம். சார், தூர்தர்ஷனுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசலாமா? வாவ், அது ஒரு கிரேட் ரிலேஷன்ஷிப். அப்போல்லாம் தூர்தர்ஷன் வரல. நான் வந்து விநாயகா ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரூப்பில் சின்ன வயசுலேருந்து நடிக்கணும்னு ஒரு ஆசை உண்டு. அதனால் ஊரில் இருக்கும்போதெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது, நான் சொல்கிறது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் போது, சும்மா ஒரு 4 மணி வேட்டியை கட்டிட்டு பின்பக்கம் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு நாங்கள் பாட்டு உள்ளுக்குள்ள பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அதாவது கரெக்டாக லைட்டிங்லாம் இருக்கான், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஆக்டிங்கிறது ஏதோ உள்ளுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நான் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணேன். ஏஜிஎஸ் ஆஃபீஸில் இப்போ ட்ராமா காம்படிஷன் நடந்தது. சென்ட்ரல் சர்வீசஸ் ரீஜனல் ஸ்போர்ட்ஸ் போர்டுன்னு பேர். அதில் இன்கம் டேக்ஸு, சென்ட்ரல் எக்ஸைஸு, டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸு, ஏஜிஎஸ் ஆஃபீஸு, ஹெவி வெஹிக்கிள்ஸு, இந்த மாதிரி நிறையா கிட்டத்தட்ட ஒரு 16 ஆஃபீஸ் வரும். அதில் வந்து ஒரு ட்ராமா ஒன்று போட்டாங்க. அதில் ஆஸ் யூஷுவல் என்னை கூப்பிட்டாங்க. ஐ பீயிங் எ சிங்கர், நான் உடனே அந்த டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் ஒரு ட்ராமாவே வந்து அது வந்து 2 மியூசிஷியன்ஸை பற்றி ஒரு கதை. ஒருத்தர் வந்து லைட் மியூசிக் சிங்கர், இன்னொருத்தர் கிளாசிக்கல் தான் உலகத்திலே பெஸ்ட்டுன்னு சொல்கிற ஒரு அண்ணன். நான் சொன்னேன், லைட் மியூசிக்கோடு ஆரம்பித்தோன்னா எனக்கு எல்லோரும் மாலைகள் எல்லாம் போடுவாங்க. உடனே வந்து நான் மாலையோடு வீட்டுக்கு வருவேன். நான் உடனே எங்கள் அண்ணனை பார்த்து கேட்பேன், இந்த மாதிரி நீ கர்நாடிக் மியூசிக் தான் வசதின்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்கிறிய, என்ன மாதிரி பண்ணால் தான் நான் வந்து நிறைய காசு சம்பாதிக்க முடியும். உடனே அவன் சொல்லுவான், எனக்கு காசு போனாலும் தேவையில்லை, எனக்கு ஆத்மார்த்தமாக 4 பேர் கேட்டால் கூட எனக்கு போதும். இந்த மாதிரி ஒரு ட்ராமா. இதில் எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்தது. எனக்கு பரிசு கொடுத்தது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதுக்கு 3 ஜட்ஜி வந்திருந்தாங்க. பீர் முகமதுன்னு ஒருத்தர், எம்எஸ் பெருமாள் சார், கோபாலின்னு ஒருத்தர். இவங்க 3 பேரும் அப்போ வந்து ப்ரொடியூசராக இருக்காங்க ஆல் இண்டியா ரேடியோவில். எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் 16 ஆஃபீஸ் காம்படிஷன். அதில் எங்கள் ஆஃபீஸ் செலக்டட், அதில் நான் பெஸ்ட் ஆக்டர். அப்படின்னோடனே என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் தூர்தர்ஷனில் நடிக்கிறதுக்கு வரீங்களா அப்படின்னாரு. அப்போ எனக்கு தூர்தர்ஷனில் ஒன்றும் தெரியாது. தூர்தர்ஷன்னா என்ன சார் அப்படின்னு. தூர்தர்ஷனா டிவிங்க அப்படின்னாரு. அப்போ டிவின்னா நம்ம ஊருக்கு யாருக்கு என்ன தெரியும்? அப்படியா சார், வரேன் சார் அப்படின்னு. அடுத்த மாதம் நீங்கள் வந்து இந்த இந்த இடத்துக்கு வந்துடுங்க, நீங்கள் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி அங்கே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வாங்கிட்டு போங்க. சரி, எல்லாத்தையும் அப்ளிகேஷன் வாங்கி போட்டேன். ஆகஸ்ட் 15, 1975 தூர்தர்ஷன் தொடங்குது. ஐ வாஸ் த ஃபஸ்ட் மேன் டு பி ஆடிஷன்ட். அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நான் தான் ஃபஸ்ட்டு பேட்சில் ஆடிஷன் ஆன ஆள். 41 பேர் ஆடிஷனில் போனோம். நான் ஒத்தந்தான் ஆடிஷன் ஆகியிருக்கேன். இன்றைக்கி கூட நீங்கள் தூர்தர்ஷன் ரெக்கார்டில் போய் பார்த்துக்கலாம். 41 பேர் ஆடிஷனுக்கு வந்தாங்க. நான் ஒருத்தந்தான் செலக்டட். பாடி ஆடி நடிக்கக்கூடிய ஒரு ஆள் வேணும்னு அப்போ தேடிட்டு இருக்காங்க. வயலும் வாழ்வும்னு ஒரு நிகழ்ச்சி. அப்போ வந்து பெருமாள் சார், எம்எஸ் பெருமாள்ன்றது வந்து சுகி சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப பெரிய ப்ரொடியூசர் ஆல் இண்டியா ரேடியோவில். இந்த சுகி சிவம்னு சொல்லியிருக்காரு, அவருடைய கூட பிறந்த சகோதரர். அவர் அங்கே ப்ரொடியூசராக இருந்தார். வயலும் வாழுமில் ஒரு முதல்ல பெரிய வீட்டு திண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா. அதில் தான் நான் உள்ளே போனேன். உள்ளே போய் அது பாடி ஆடி நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கு பேர் கதிர்மணி. ஸோ கதிர்மணி எனக்கு பின்னால் கதிர்மணி கோபின்னே கொஞ்ச நாளுக்கு பேர் வந்துருச்சு. அந்தளவுக்கு அந்த தாக்கம் இருந்தது. ஏன்னா 1975 செப்டம்பர்லேருந்து 83 ஃபுல்லாக நான் இருந்தேன். அதில் அச்சமில்லை ஷூட்டிங் போகிற வரைக்கும் நான் தூர்தர்ஷனில் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்து நான் வந்து மலைத்தோட்ட பயிர்கள்னு சொல்லிட்டு ஷூட்டிங்க்கு வந்து ஊட்டி போவோம். குற்றாலத்தில் போய் நீரை பற்றி எடுப்போம். அது மாதிரி அந்த இன்னொரு ஃபார்ம் ஒன்று இருக்குது திருநெல்வேலியில், அந்த ஜே ஃபார்ம் சொல்லிட்டு ஸ்பென்சர், இது சிம்சன் குரூப், அது அங்கே போய் ஷூட் பண்ணுவோம். ஸோ விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குற ஒரு ஆளாகிட்டேன் நான். ஸோ கேள்வி பதில்னு ஒன்று படிப்பாங்க தூர்தர்ஷனில். கதிர்மணி சாரை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள்,
நாங்கள் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம், இதுக்கு டெமோக்ரான் போட்டோம், டெமோக்ரான் மட்டும் போட்டால் போதுமா, இதுக்கு என்ன உரம் போடணும்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நான் படித்தது எம்ஏ MBA, நமக்கு அதுக்கும் தெரியாது. என்ன ஒரு தடவை வந்து கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வெங்கட்ராமன் சொல்லி வைஸ் சான்சலர், அவர் என்கிட்ட கூப்பிட்டு கேட்டார், நீங்கள் எங்கே பண்ணீங்க அக்ரின்னு. அவன் எங்கே அக்ரி பண்ணான், அவன் அக்ரியும் பண்ணல எதுவும் பண்ணல, அவன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னார் அவர். ஸோ மறுபடியும் நான் சொன்ன மாதிரி தான் இன்வால்மெண்ட் உள்ளே போயிட்டு எவ்வளோ சோதனைகள்லாம் நடந்திருக்குங்க. சொன்னால் நம்பவே மாட்டீங்க. நீங்கள் லைவ் ப்ரோக்ராம் போகும் 6:30க்கு அந்த ஷோ, 6:15 வரைக்கும் எனக்கு என்ன சப்ஜெக்ட்டுன்னே தெரியாது, என்ன பண்ண போகிறேன் என்ன நடிக்க போகிறேன்னே தெரியாது. PA பெருமான்னு சொல்லி ஒரு மேக்கப் மேன், அவர் வந்து இவர்கிட்ட சொல்லுவார், பண்ணையார ஏன் அந்த பிள்ளை இப்படி இது படுத்துறீங்க, என்ன சப்ஜெக்ட்னு சொல்லுங்கன்னுவார். அதெல்லாம் பண்ணுவான், நான் யோஜனை பண்ணி சொல்கிறேன்னுவார். 6:20க்கு என்னை கூப்பிடுவார், கோபி நான் காஃபி சாப்பிட போகிறேன் வரியா அப்படின்னுவார். சார் ஏதாவது சப்ஜெக்ட் சொல்லுங்கள் சார். கடைசியில் பார்த்தா ஸ்டுடியோ உள்ளுக்குள்ளே அந்த போர்டு இருக்கும், லைட்டை கட் பண்ணுறதுக்காக போர்டு இருக்கும். அந்த போர்டில் பின்னாடி எழுதி வச்சுருப்பாங்க நான் என்ன பேசணும்னு சொல்லிட்டு. அதுவும் லைவ் ஆரம்பித்தோன்னே, வணக்கம் நேயர்களே, கதிர்மணி பேசுகிறேன், என்னாச்சு உங்களெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, முந்தானத்துக்கு தான் பார்த்தேன்ல, இருந்தாலும் இன்னும் ரொம்ப நாளாக ஆன மாதிரி இருக்குது, உங்களை விட்டு அவ்வளோ பிரிய முடியல, இப்படியே கதை விட்டுக்கிட்டு இருப்பேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன சப்ஜெக்ட்டுன்னே வரும். இந்த மாதிரி ஒரு என்னை எக்ஸ்டெம்போராக பண்ணுறது எப்படின்றது நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஒன்று, ஒரு டாபிக் ஒன்று கொடுத்துட்டா தைரியமாக ஹேண்டில் பண்ண முடியுன்றது எனக்கு தூர்தர்ஷனில் MS பெருமாள் மூலமாக நான் கற்றுக்கிட்டது தான். அதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தூர்தர்ஷனில் ஒரு ரூல் இருக்குது, எந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நியூஸ் ரீடராக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் இன் 45 days தான் அவங்க வந்து மறுபடியும் அப்பியர் ஆகணுன்ற ஒரு ரூல் இருக்குது. நான் திங்கக்கிழமை வருவேன், செவ்வாய்க்கிழமை வருவேன், புதன்கிழமை வருவேன், வெள்ளிக்கிழமை வருவேன், ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் படங்களாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன். பாக்கி சனிக்கிழமை கிடையாது, பாக்கி எல்லா நாளும் வந்துகிட்டு இருப்பேன். இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா, ஒரு கொஸ்டினர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணாங்க தூர்தர்ஷனில். தூர்தர்ஷனோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அறிவியல் 1000 ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒளியும் மொழியும் வந்து இன்னும் தரம் வந்து இன்னும் உயர்த்தணுமா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு 16வது கேள்வி, கதிர்மணி கோபியை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட கௌரவமாக நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஸ்டினரில் வர அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் இன்னும் பண்ணல. எனக்கு வந்து அந்த தருணம்லாம் என்னோட அந்த மூமெண்ட்லாம் வந்து அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்டு. அதை காட்டிலும் இன்னொரு மூமெண்ட் என்ன ஆச்சுன்னா, நான் ரெகுலராக அப்படி வந்துட்டுருக்கேனேன்றதுக்காக என்ன பண்ணாங்க, 2 பேர் எக்ஸம்ப்டட் ஆர்டிஸ்ட்னு அங்கே அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று சிவாஜி சார், இன்னொன்று RS மனோகர் சார். இவங்க 2 பேரும் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் இன்டர்வியூ பண்ணலாம், அவங்க சொல்கிற இடத்துக்கு போய் ஷூட் பண்ணணும், அவங்க கொடுக்குற டேட்டில் ஷூட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் எக்ஸம்ப்டட் ஆர்டிஸ்ட். 3வது ஆர்டிஸ்டாக பண்ணது என்ன தான். ஸோ தூர்தர்ஷனில் ஒரு கௌரவத்தையும் ஒரு நல்ல பேரையும் எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸையும் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிகிற மாதிரி பண்ண. இப்போ கூட நீங்கள் தமிழ்வாணன், லேனா தமிழ்வாணனோட அட்ரஸ் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா கதிர்மணி கோபின்னு தான் போட்டிருக்கோம். அந்த பேர்லேருந்து நான் வெளியில் வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். கதிர்மணி கோபினோட சரி வேட்டி கட்டிட்டு துண்டு போட்டுட்டு தான் வருவார் போல இருக்கு நினச்சா, நான் ஜீன்ஸ் போட்டுட்டு போவேன், நீங்கள் தான் கதிர்மணியானுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னை கொண்டு வந்ததுக்கு மெயின் காரணம் MS பெருமாள் அவர்கள் தான். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தூர்தர்ஷனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய அலுவலக நண்பர்கள் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக என்னுடைய ஃப்ரெண்டு CG சத்யநாராயணன், அவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நேயர்களே. நன்றி. மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்.